ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 96வது தசகம். விபூதி யோகம். த்வம் ஹி பிரம்மைவ சாக்ஷாத் பரமுருமஹிமன்னக்ஷராணாமகாரஸ் தாரோ மந்திரேஷு ராஜ்ஞாம் அனுரசி முனிஷு த்வம் ப்ருகுர்நாரதோபி பிரஹ்லாதோ தானவானாம் பசுஷு ச சுரபி பக்ஷிணாம் வைனதேயோ நாகாநாமாஸ்யனந்தः சுரசரிதபிச்ச ஸ்ரோதசாம் விஸ்வமூர்த்தே. இந்த 95வது தசகத்தில் விபூதி யோகத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் 1வது ஸ்லோகத்தில் பகவானின் விபூதியை கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பெருமை மிகுந்தவனே, உலக வடிவினே, பரபிரம்மமும் நீயே. நீயே அக்ஷரங்களில் அகரம், எழுத்துக்களில் அகரம். நீயே மந்திரங்களில் ஓங்காரம். நீயே அரசர்களில் மனு. நீயே முனிவர்களில் பிருகு. நீயே தேவ ரிஷிகளில் நாரதர். நீயே அசுரர்களில் பிரஹ்லாதன். நீயே பசுக்களில் காமதேனு. நீயே பறவைகளுக்குள் கருடன். நீயே பாம்புகளுக்குள் அனந்தன். நீயே நதிகளுக்குள் ஆகாஷ கங்கை ஆக இருக்கிறாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். பிரம்மண்யானாம் பலிஸ்த்வம் கிருதுஷு ச ஜப்பயஜ்ஞோசி வீரேஷு பார்த்தோ பக்தானாமுத்தவஸ்த்வம் பலமசி பலினாம் தாம தேஜஸ்வினாம் த்வம் நாஸ்த்யந்தஸ்த்வத்விபூதேர்விகசததிஷயம் வஸ்து சர்வம் த்வமேவ த்வம் ஜீவஸ்த்வம் பிரதானம் யதிக பவத்ருதே தன்ன கிஞ்சித் பிரபஞ்சே. இந்த 2வது ஸ்லோகத்திலேயும் மேலும் நிறைய குருவாயூரப்பனோட விபூதிகளை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ அந்தணர்களை போற்றுவதில் மகாபலி. வேள்விகளில் நீ ஜபவேள்வி. வீரர்களில் நீ அர்ஜுனன். பக்தர்களில் நீ உத்தவர். வலிமையுடையவர்க்கு வலிமை, பொலிமை முகுந்தவர்களுக்கு பொலிவு. உன் பெருமைக்கு முடிவே இல்லை. மேலும் சிறந்து விளங்குகின்ற எல்லா பொருட்களும் நீயே ஆவாய். உயிரும் நீயே, உலகை இயற்றுபவனும் நீயே. நீ இல்லாத பொருள் ஒன்று கூட இல்லை அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்ற. தன்மம் வர்ணாஸ்ரமாணாம் ஸ்ருதிபதவிஹிதம் த்வத்பரத்வேன பக்த்யா குர்வந்தோந்தர்விராகே விகசதி ஷனகை சந்த்யஜந்தோ லபந்தே சத்தா ஸ்பூர்த்தி பிரியத்வாத்மகமகில பதார்த்தேஷு பின்னேஷ்வபின்னம் நிர்மூலம் விஸ்வமூலம் பரமமஹமிதி த்வத்விபோதம் விசுத்தம். இந்த 3வது ஸ்லோகத்தில் பிரம்மமே நான் என்று அறிவதை பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் பக்தர்கள் வேத மார்க்கங்களில் கூறப்பட்ட தர்மத்தை பக்தியோடு உன்னிடம் அர்ப்பணம் செய்யும் மனமாய் செய்கிறார்கள். அதனால் மனதில் வைராக்கியம் உதிக்கும் போது மெல்ல மெல்ல அந்த தர்மங்களை தியாகம் செய்து பரம்பொருளை அடைகிறார்கள். இந்த பரம்பொருள் மனதிற்கு ஆனந்தம் அளிக்கக்கூடியது. அனைத்து பொருள்களிலும் விளங்கும் பரம்பொருள்தான் நான் என்ற பரிசுத்தமான உன் ஸ்வரூப ஞானத்தை பக்தர்கள் அடைகிறார்கள் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஞானம் கர்மாபி பக்தி ஸ்திரிதயமிஹ பவத் பிராபகம் தத்ர தாவன் நிர்விண்ணாநாமசேஷே விஷய இஹ பவேத் ஞானயோகேதிகாரஹ சக்தானாம் கர்மயோகஸ்த்வயி விநிஹிதோ யேது நாத்யந்தசக்தாஹ நாப்யத்யந்தம் விரக்தாஸ்த்வயி ச திருதரசா பக்தி யோகோ ஹ்யமீஷாம். இந்த 4வது ஸ்லோகத்தில் அதிகாரிகளுக்கு தக்கவாறு மார்க்கம் இருக்கிறதை கூறுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இந்த உலகில் 3 யோகங்களாகிய ஞானம், கர்மம், பக்தி உன்னை அடைவதற்குள்ள மார்க்கங்களாகும். உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள் எல்லாம் விட்டு வைராக்கியம் அடைந்தவர்களுக்கு ஞான யோகம் ஏற்றது. சிற்றின்பத்தில் பற்று வைக்கப்பட்டவர்களுக்கு கர்மயோகம் சிறந்தது.
ஆனால் சிற்றின்பத்தில் மிகுதியான பற்று, முற்றும் வைராக்கியம் இல்லாமல் உன்னிடம் பக்தி கொண்டவர்களுக்கு பக்தி யோகமே ஏற்றது அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஞானம் த்வத்பக்ததாம் பாலகு சுக்ருதவசான் மர்த்யலோகே லபந்தே தஸ்மாத் தத்ரைவ ஜன்ம ஸ்ப்ருஹயதி பகவன் நாககோ நாரகோ வா ஆவிஷ்டம் மாம் தூ தைவாத் பவஜலநிதி போதயிதே மர்த்யதேஹே त्वं कृत्वा कर्णधारं गुरु மனுகுணவாதாயிதஸ்தாரயேதாக. இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சம்சாரத்திலிருந்து தன்னை கரையேற்றும்படி குருவாயூரப்பனிடம் வேண்டுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இந்த உலகில் வாழும் மனிதர்கள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் ஞானம் அல்லது உன்னிடத்தில் பக்தியை எளிதில் அடைகிறார்கள். ஆகையால் சொர்க்கத்தை அடைந்தவன் ஆனாலும் நரகத்தை அடைந்தவன் ஆனாலும் இந்த மாயையால் சூழப்பட்ட மனித உலகத்தில் மீண்டும் பிறக்க விரும்புகிறான். பிறவி கடலை கடக்க இந்த மனித உடல் படகை போல் உள்ளது. நல்வினையால் இந்த படகில் புகுந்துள்ள எனக்கு குருவே படகோட்டி ஆவார். அத்துடன் நீயே அனுகூலமான காற்றாகி என்னை கரையேற்ற வேண்டும் என்று பட்டதிரி வேண்டுகிறார் குருவாயூரப்பன். அவ்யக்தம் மார்கயந்த ஸ்ருதி பிரபினயை கேவல ஞானலுப்தாக क्लिश्यन्ते दीवसिद्धिं बहुतरजनुषा मन्द एवाप्नुवन्ति दूरस्थः कर्मयोगोऽपि च परमफलेनन्वयं भक्तियोगस्त्वामूलादेव हृत्यस्त्वरितमयि भवत्प्रापको वर्धतां मे. இந்த 6வது ஸ்லோகத்தில் ஞானயோகத்தை விட பக்தியோகமே சிறந்தது என்று பட்டதிரி கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, ஞானத்தை மட்டும் விரும்புகிறவர்கள் உபநிடதங்களையும் சாஸ்திரங்களையும் பின்பற்றி இது என்று உருபெறாத மூலப்பொருளை ஆராய்ந்து கொண்டு பெரிதும் கஷ்டப்படுகிறார்கள். மேலும் இந்த ஆராய்ச்சியில் அவர்கள் தெளிவு பெறாமல் பல பிறவிகள் முடிவில்தான் மோட்சம் அடைகிறார்கள். இதேபோல் கர்மயோகமும் மனித வாழ்க்கையின் பிரதான குறிக்கோளான மோட்சத்திற்கு மிகவும் தொலைவில் இருக்கிறது. ஆகவே ஓ பரமாத்மாவே, இந்த பக்தியோகம் மட்டும்தான் தொடக்கம் முதலே உள்ளத்தை கவர்ந்து விரைவாக உன்னை அடையச் செய்கிறது. ஆகவே உன் மீது நான் கொண்டுள்ள பக்தி மேன்மேலும் வளரச் செய்ய வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட வேண்டிக் கொள்கிறார். ஞானாயைவாதியத்னம் முனிரபவததே பிரம்ம தத்துவம் து ஷృण्वन् காடம் த்வத்பாத பக்திம் சரணமயதி யஸ்தஸ்ய முக்திகராக்ரே त्वद्ध्यानेऽपीह तुल्या पुनरसुकरता चित्तचाञ्चल्यहेतो अप्यासादाशु सख्यं तदभिवशयितुं त्वत्कृपाचारुताप्याम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் பக்தி செய்கிறவன் கையில் மோட்சம் என்று கூறுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, வியாசமுனிவர் ஞானத்தை மட்டும் நாடி செய்யும் முயற்சியை புராணங்களில் தடுத்திருக்கிறார். ஆனால் பிரம்மத்தின் உண்மை நிலையை கேட்டு அறிந்து உன் திருவடிகளில் உறுதியான பக்தியை செலுத்தி உன்னையே அடைக்கலம் அடைகிறவனுக்கு மோட்சம் கை நுனியில் உள்ளது. இந்த பக்தி யோகத்திலும் உள்ளம் சஞ்சலமாக இருந்தால் தியானம் செய்ய முடியாது என்பது உண்மையான விஷயம். ஆனால் பயிற்சியால் உன் அருளால் உன் திருமேனியின் அழகினாலும் மனதை விரைந்து அடக்க முடியும். இது தியானத்தை செய்வதற்கு எளிதாக இருக்கும் என்று பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட கூறுகிறார். நிர்விண்ண கர்ம மார்கே கலு விஷமதமே த்வத்கதாஸ்ச காடம் ஜாதஸ்ரத்தோபி காமானயி புவனபதே நைவ சக்னோமி ஹாதும் தத்பூயோ நிச்சயேன த்வயி நிஹிதமனா தோஷ புத்யா பஜம்ஸ்தான் புஷ்ணீயாம் பக்திமேவ த்வயி ஹிருதயகதே மங்ஷுநங்ஷ்யந்தி சங்காக. இந்த 8வது ஸ்லோகத்தில் பக்தியை வளர்ப்பதற்குள்ள வழியை கூறுகிறார் பட்டதிரி.
அவர் குருவாயூரப்பன்கிட்ட சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உலகின் தலைவா, நான் மிகவும் கர்ம மார்க்கத்தை எதிர்க்கிறேன். உன் புண்ணிய சரிதம் முதலியவற்றில் உறுதியான பற்று கொண்டிருப்பேன். ஆசைகளை விட்டுவிட ஆற்றல் இல்லாதவனாக உள்ளேன். ஆகையால் உறுதியோடு உன்னிடம் மனதை செலுத்தி அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டே மனதில் உன்மீது பக்தியை வளர்ப்பேன். ஆகையால் நீ உள்ளத்தில் இருக்கும் பொழுது சிற்றின்பங்கள் தானே அழிந்து விடுகின்றன. குருவாயூரப்பன்கிட்ட பட்டதிரி சொல்கிறார். கஷ்சித் क्लेशार्जितार्थक्षय विमलमदिर्मुद्यमानो जनौकैः प्रागेवं प्राह विप्रो न खलु मम जनकालकर्मग्रहा वा चेदो मे दुःखहेतुस्थितः गुणगणं भावयत् सर्वकारीत् युक्त्वा शान्तो गदस्त्वां मम च गुरुविभो தாத்ருஷீம் சித்த சாந்தீம். இந்த 9வது ஸ்லோகத்தில் பிக்ஷு கீதத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், முன்பு ஒரு அந்தணன் பெரிதும் கஷ்டப்பட்டு ஈட்டின பொருள்கள் எல்லாம் அழிந்து விட்டன. இந்த காரணத்தால் நிலையற்ற பொருள்களில் நாட்டம் இல்லாமல் இவன் வைராக்கியம் தோன்றி மனம் தெளிவடைந்தான். பொருளற்ற அவனை தமக்கு பயனில்லை என்று உணர்ந்த மக்கள் அவனை துன்புறுத்தினார்கள். அவர்கள் துன்புறுத்தும் பொழுது அவன் என் துன்பத்திற்கு என் மனமே காரணம், மக்களோ காலமோ கர்மமோ இல்லை, இந்த குணமே ஆத்மா செயல்பட காரணமாக இருந்தது. பல குணங்களையும் கற்பித்து எல்லாவற்றையும் செய்கின்றது என்று சொன்னான். மேலும் அவன் மனச்சாந்தி அடைந்து உன்னை அடைந்தான். இப்படி உள்ள மன அமைதியை எனக்கு நீயே அளிக்க வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பன்கிட்ட பிரார்த்திக்கிறார். जलप्राकुर्वशीं प्रत्यतिविवशमना सेवमानश्चिरं तां गाढं निर्विद्य भूयो युवति सुखमितं क्षुत्रमेवेति गायन् त्वद्भक्तिं प्राप्य पूर्ण सुखतरमचरत् तद्वदुत्थाय सङ्गम् भक्तोत्तंसं क्रिया मां पवनपुरपते हन्दमेरुन्दिरोकान्. सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं கோவிந்த கோவிந்தா. இந்த 10வது ஸ்லோகத்தில் புனருருவசின் வைராகியமும் அப்புறம் பட்டதிரி குருவாயூரப்பன்கிட்ட பிரார்த்திக்கிறதையும் வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, முன்பு புனருர்வஸ் என்ற அரசன் ஊர்வசியிடம் மனதை பறிகொடுத்து நீண்ட காலம் அவளிடம் இன்புற்றிருந்தான். மோகம் தீர்ந்ததும் இது அல்பசுகம் என்று உணர்ந்து சிற்றின்பத்தின் மீது பற்று நீங்கியவனாய் உறுதியான வைராகியத்துடன் உன்னிடம் பக்தியை கொண்டான். பின் மன நிறைவுடன் சுகமாக வாழ்ந்தான். இதுபோல் உலக சுகங்கள் பற்றினை விலக்கி நீயே என்னை பக்தர்களில் சிறந்தவனாக செய்ய வேண்டும், மேலும் என் நோய்களை போக்கடிக்க வேண்டும் என்று பட்டதிரி வேண்டுகிறார். அதே மாதிரி நாமும் குருவாயூரப்பனின் தாமரை திருவடிகளில் விழுந்து ஆயுராரோக்கிய சௌக்கியமும் பக்தியும் தருமாறு வேண்டுவோம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.